ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வைல் லூப் பற்றி பார்த்துருப்போம், லூப்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம வைல் லூப் பார்ப்போம். டூ வைல் லூப் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் என்ன தெரிஞ்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். செக் பண்ணி பார்த்து வாங்க. மேலே உங்களுக்கு கார்ட்ஸில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க பார்க்குறவங்களுக்கு. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டூ வைல் லூப் என்ன, டூ வைல் லூப் சின்டாக்ஸ் என்ன. நம்ம வைல் லூப் என்ன பண்ணியிருப்போம், வைல் அப்படியே கண்டிஷன் அப்படியே உள்ள ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதியிருப்போம். பட் இங்கே அப்படியே ஃபஸ்ட்டு டூன்னு எழுதுகிறோம், இதுக்குள்ள நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வைல்னு போட்டு இதுக்குள்ள தான் கண்டிஷன் எழுதுறோம். அப்புறம் இங்கே செமிகோலன் மறக்காமல் வைக்கணும். அதாவது எப்படின்னா, பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தந்துக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு லாஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா திருப்பி டூ போய் இங்கே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அது மாதிரி திருப்பி செக் பண்ணிட்டு போட்டே இருக்கும். இங்கே எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தண்ணி பிடிக்கலன்னு வாட்டர் கேன் என்ன பண்ணுவீங்க, தண்ணி பிடிச்சிட்டே இருப்பீங்க. டக்குன்னு தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி பைப் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இது அதே மாதிரி தான் இது. டூ தண்ணி பொடி ஃபில் ஆகாத வரையும் பொடி ஃபில் ஆகிட்டே இருக்கு. பொடி 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 சொல்லி கண்டிஷன் ஃபில் ஆகலை ஃபில் ஆகலை ஃபில் ஆகலாம் ஃபில் ஆகலை ஃபில் ஆகலை ஃபில் ஆகலை ஃபில் ஆகலை ஃபில் ஆகலே இல்லை. ஃபில் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுது. இது அதே மாதிரி தான் இது. ஆக்சுவலாக கிட்ட எல்லா லூப்புக்கும் இது ஃபில் பொருந்தும். பட் ஜஸ்ட் சேயிங் ஒன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு குழப்பம் வந்தால் சரி தான். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ண போனோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அப்படி இன்க்ரீஸ் போயிட்டே அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டே இருந்தோம். இங்கே அப்படியே நம்ம ரிவர்ஸில் பண்ணுவோமே, ஏன்னா நம்ம இதுவே ரிவர்ஸில் கண்டிஷன் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதே நம்ம ரிவர்ஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுக்கு 10 அப்படி வேல்யூ தந்து அப்படியே ரிவர்ஸில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். i++. இந்த நம்ம டிக்ரிமெண்ட் i-. ஓகேங்களா? n++, n-. பண்ணுவோம். அதை பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டில் அப்படியே 10லேருந்து 1 வரையும் ரிவர்ஸில் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது டூ வைல் லூப் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டூன்னு சின்டாக்ஸ் போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ int n is equal to 10. 10லேருந்து ரிவர்ஸில் மைனஸ் ஆகிட்டே 1 வரைக்கும் அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், சி அவுட் n எண்டல். லாஸ்ட் டைம் பண்ண அதே சேம் தான், ஒன்லி கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். நம்ம அந்த லூப் இதாகும், அது சின்டாக்ஸ் மாறும். n பிரிண்ட் பண்ண ndl. ஓகே, என்ன பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணு, அதாவது டிக்ரிமெண்ட் போன மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி டிக்ரிமெண்ட், ஸோ டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே n வேல்யூ 10 இருக்குது, என்ன பிரிண்ட் பண்ணோம், என்ன என்ன ஆகும், மைனஸ் பண்ணும். இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது n is equal to n-1. இப்போ இதான் நம்ம ஷார்ட்டாக n-1 இருக்கும். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி லாஸ்ட்டில் வைல் கண்டிஷன் நமக்கு என்ன ஆகணும், 1 வரைக்கும் இருக்கணும். 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா 0 அதிகமாக இருக்கணும். ஸோ n should be greater than 0. ஓகேங்களா? நீங்கள் இதை இங்கே greater than equal to 1 போடலாம். பட் நம்ம greater than 0 இருக்கணும். 0 பெருசாக இருக்கணும். ஸோ 10லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். மறக்காமல் செமிகோலன் வைங்க. ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுக்கு எதாவது காமிச்சு அப்படியே மந்த பிச்சு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க, கஷ்டப்பட்ட செமிகோலன் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ செமிகோலன் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக வாங்க, எல்லாத்தையும் அதை ரொம்ப டென்ஷன் பற்றி வரும். ஓகே, செமிகோலன் மறக்காம வச்சுருங்க. இப்போ என்ன ஆகும்னா, இங்கே 10 இருக்குங்களா,
10 ஃபஸ்ட்டு டூ உள்ளே வரும். நீங்கள் கண்டிஷன்லாம் செக் பண்ண ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட வேண்டியது. வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆகும், எண்ணில் என்ன இருக்குது 10 இருக்குது, 10 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், 10 இருக்குது. ஸோ என்ன ஆகும், நமக்கு மேலே வந்து அவுட்புட்டில் வந்து 10 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? திருப்பி என்ன ஆகும், n மைனஸ் மைனஸ் எண்ணில் 10 இருக்குது. ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன வேல்யூ என்ன ஆகும், எண்ணில் என்ன இருக்குது, n மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. வேல்யூ என்ன ஆயிடுச்சு 9. என்ன வேல்யூ இப்போ நமக்கு 9 கிடச்சிச்சு. 10 மைனஸ் 1 9. இப்போ திருப்பி இங்கே வரும், செக் பண்ணும். while n இஸ் greater than 0 பார்ப்போம். 9 இஸ் greater than 0. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி போ, மேலே போ, தண்ணி இன்னும் ஃபில் ஆகலை, போய் புரி அப்படிங்கிற மாதிரி டூ சி அவுட் 9 ஃபில் ஆகும் முடியும். திருப்பி n மைனஸ் மைனஸ். ஸோ என்ன ஆகும், இப்போ 9 மைனஸ் 1 என்ன ஆகும், வேல்யூ 8. அது மாதிரி இப்போ என்ன ஆகும், திருப்பி செக் பண்ணோம். 8 வந்து மேலே இருக்கா, இருக்கு. ஸோ திருப்பி போய் தண்ணி புரி, அது வந்து சாரி தண்ணி ஃபில் ஆக. ஸோ தண்ணி புரி, அது மாதிரி வந்து நான் 8 0 வரல. ஸோ 8 அது மாதிரி 7 6 5 4 3 2 1 வரும். இங்கே என்ன ஆகும், 1 பிரிண்ட் ஆகிட்டு n இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன், 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து செக் பண்ணி பார்க்கும், 0வா அப்படின்னு. 0 வந்து 0வோட பெருசாக இருக்கா, இன்னும். ஸோ இங்கே நம்ம இன்கேஸ் இங்கே வந்து நம்ம 0 இஸ் லெஸ் கிரேட் தான் n இஸ் கிரேட் தான் ஈக்குவல் டு 0 போட்டால் நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். பட் நம்ம அப்படி போடல. ஸோ ஒன்று n வந்து 0வோட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு தண்ணி பிடிச்சாச்சு, ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிடிக்காத, உன் வேலையை பார்த்து கிளம்பு. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கிளம்புற மாதிரி இந்த லூப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கோ பண்ணு, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0 இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். பார்த்தீங்களா? 10 ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ 10, திருப்பி -1 9, -1 8, -1 7, மைனஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டு 3 பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து இப்படி 3 - 1 2, 2 - 1 1, 1 - 1 0. n இஸ் greater than 0 இருக்கணும். ஸோ n 0 பிரிண்ட் ஆகலை. 1 ப்ராசஸ் எக்ஸிக்டட் வித் ரிட்டன் வேல்யூ 0. தட்ஸ் இட். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் டூ வைல் லூப். நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தண்ணி எப்படி பிடிக்கும் அதை வச்சு சொல்லிட்டேன். உங்களுக்கு இது இதே மாதிரி என்ன சொல்லிட்டேன்னாலும் சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் வச்சு. இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலாக சொல்லிட்டேன்னா ஓகே, அது கோ வித் ப்ரொஃபஷனலி டெல்லிங். இது உங்களுக்கு ஓகே. நான் ஒன்றும் இல்லை, இன்டீஜர் 10 வேல்யூ இருக்குது, இங்கே போயிட்டு வந்து 10 பிரிண்ட் ஆகும், மைனஸ் பண்ணோம். மைனஸ் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து 0 பெருசாகான்னு பார்க்கும். 0 பெருசாக இருந்தால் திருப்பி மேலே போகும். திருப்பி என்ன ஆகும், இங்கே வந்து திருப்பி வந்து பிரிண்ட் ஆகும், அப்படியே பார்த்துவே போகும். லாஸ்ட்டில் 0 வந்ததுக்கப்புறம் 0 வந்து 0 பெருசாக இருக்க முடியாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகும், ரிட்டன் 0 ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அது இப்போ வந்து உங்களை ரிலேட் பண்ண முடியும். ஓ தண்ணி புடி, ஓகே தண்ணி பிடிக்கிறான், கொஞ்சம் வந்து ஃபில் ஆகுது. இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் வச்சா உங்களுக்கு கரெக்டாக ரிலேட் ஆகும். பட் பரவாயில்ல, தண்ணி ஃபில் ஆகுது. செக் பண்ணேன், தண்ணி இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ திருப்பி ஃபில் பண்ணேன், ஃபில் ஆகுது. திருப்பி செக் இன்னும் ஃபில் ஆகலை, ஃபில் பண்ணேன், ஃபில் ஆகலை, ஃபில் பண்ணேன், ஃபில் ஆகலை, ஃபில் பண்ணிட்டு இருக்கேன், ஃபில் ஆகலை, ஃபில் பண்ணேன், இன்னும் ஃபில் ஆகலை, ஃபில் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திருப்பி பண்ணாத, டூனா என்ன பண்ணுறது, பண்ணாத, வாயில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போ. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்கன்னா மேபி நான் ஈஸியாக புரிஞ்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாட்டி நீங்கள் வந்து மேபி இன்னும் வந்து இந்த வீடியோ பாருங்கள், மேபி எனக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இல்லை புரியல மறக்காம கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் அந்த சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வந்து C++ கற்றுக்கணும் அவங்க வந்து ஷேர் பண்ணி. இங்கே பார்த்து C++ ரொம்ப ஈஸியான வேலை இருக்குது, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெரி சிம்பிள் இருக்குங்களா. நீங்கள் வந்து இது மாபனம் பண்ண தேவையில்ல, வெரி ஈஸி. ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வைங்க, அவங்களோட ஃபீட்பேக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் லூப்பில் வந்து நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் see you. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே, பை பாய், நன்றி, வணக்கம்.